ஆழ்வார்களின் தலைவராக நாம் நம்மாழ்வாரை கொண்டாடி மகிழ்கிறோம். அதைப்போல ஆச்சாரியர்களில் புகழ் பெற்றவர் ராமானுஜர். ஆழ்வார்களின் பாசுரங்களை கொண்டு வைணவ தொண்டு புரிய ராமானுஜருக்கு முன்னே அவதரித்த நாதமுனி முதலான ஆச்சாரிய பெருமக்களும் பின்னே அவதரித்த பல சீடர்களும் பேருதவி புரிந்தனர். நம்மாழ்வார் வேறில்லை, மற்றைய ஆழ்வார்கள் வேறில்லை. அதைப்போல ராமானுஜரை தரிசித்தால் அவரின் ஆச்சாரிய பெருமக்களையும் சீடர்களையும் ஒரு சேர தரிசித்த பாக்கியம் நமக்கு ஏற்படும். இந்த உண்மையை நமக்கு உணர்த்தும்படியாக மணவாள மாமுனிகளால் ஏற்படுத்தப்பட்ட வானமாமலை மடத்தில் முதல் பட்டத்தை ஏற்ற பொன்னடிக்கால் ஜீயர் ராமானுஜர் அவயவ பிரபாவம் என்னும் 8 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தோத்திரத்தை இயற்றியுள்ளார். அதன்படி நம்மாழ்வாரை சிரசாக கொண்டு பிள்ளை உறங்காவில்லிதாசன் ஈராக 23 ஆச்சாரிய பெருமக்களை ராமானுஜரின் அங்கங்களாக வர்ணித்து அவயவ பிரபாவ அஷ்டகத்தை பொன்னடிக்கால் ஜீயர் அருளிச் செய்துள்ளார். மாறன் அடிபணிந்து உய்ந்தவன் என ராமானுஜரை இந்த உலகம் கொண்டாடுகிறது. எனவே பொன்னடிக்கால் ஜீயர் இயற்றிய அவயவ பிரபாவ அஷ்டகத்திற்கு முன்னோடியாக நம்மாழ்வாரின் அவயவ பிரபாவம் அமைந்துள்ளது. பூதம் சிரஹா ஹிருத மகாக்வயம் அக்ஷியுக்மம் வட்டாரிய மாத்தியமக மத்திய கண்டம் பாஹு வதந்தி குலசேகர யோகி வாகவ் தோர் மத்திய நாபி இதரான் சடாரே. நம்மாழ்வாரின் தலையே பூதத்தாழ்வார். பொய்கை ஆழ்வாரும் பேயாழ்வாரும் அவரின் 2 கண்களாக விளங்குகின்றனர். பெரியாழ்வார் நம்மாழ்வாரின் திருமுக மண்டலம். அவருடைய கழுத்து தேசமே திருமழிசையாழ்வார். சேர நாட்டு கொல்லி காவலன் குலசேகரனும் பண்ணிசைத்து பரவசமுற்ற திருப்பாணாழ்வாரும் 2 தோள்களாக உள்ளனர். மாறன் பணித்த தமிழ் மறைக்கு 6 அங்கம் கூறிய திருமங்கையாழ்வார் நம்மாழ்வாரின் நாபி என்னும் தொப்புள் கொடியாக உள்ளார். சடகோபனின் 2 திருவடி நிலைகளாக மதுர கவியாழ்வாரும் ராமானுஜரும் உள்ளனர். எனவேதான் திருக்கோவில்களில் ஆழ்வார்களின் பாதுகை நிலைகளை நாம் ராமானுஜராக கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆழ்வார்கள் தலைவர் ஆழ்வார். அவ்வாழ்வாருடைய திருவடிகளை பற்றினோம் என்னால் மிக உயர்ந்த மோட்சமே நமக்கு கிடைக்கும். ஆழ்வாருடைய முகத்தில் 2 கண்களாக பொய்கை ஆழ்வாரும் பேயாழ்வாரும், அவருடைய சிரசாக பூதத்தாழ்வார், நம்மாழ்வாருடைய முகமாக முழு திருமுக மண்டலமாகவே பட்டர்பிரான்கிற பெரியாழ்வார். எல்லாருக்கும் பெரியாழ்வாருடைய கண்ணன் பாடல்கள் பிடிக்கும் அல்லவா? அதுக்கப்புறம் நம்மாழ்வாருடைய கழுத்தே திருமழிசை ஆழ்வாராக, இப்படி நம்மாழ்வாருடைய ஓரோரு அவயவமும் ஓரோரு ஆழ்வாராகவே உள்ளது. அப்ப ஓரோர் ஆழ்வார் ஓரோர் அங்கம். ஆழ்வார் முழுவதுமாக பார்த்தால் அவருக்கு அவர்தான். இப்பேற்பட்ட திருமேனி நம்மாழ்வாருடையது. அந்த ஆழ்வாருடைய திருமேனியில் திருவடியார் ராமானுஜர் தான் திருவடி. அதனாலதான் பூமன்னுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னுமாற அடிபணிந்துய்ந்தவன். அப்ப மாறன் அடிபணிந்தவர் ராமானுஜர். இனிமேலே ராமானுஜருடைய அவயவ பிரபாவம் என்னன்னு பார்ப்போம்.